அப்போ சொன்னாங்க, திடீர்னு ஐ saw a vision. Vision is something so regular for her. தரிசனம் பார்க்கிறது. So she said, I saw a vision. ஒரு worship நல்லா நடக்குது. And the theme is glory, victory. ஜெயம், மகிமை அப்படிங்கிற தீமில் ஆராதனை நடக்குது. நான் உள்ளே போகிறேன். உள்ளே போனவொன்னே நிறைய எல்லாரும் வெல்கம் ஜெஸின்னு நல்லா எல்லாரும் என்னை ரிசீவ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அந்த இடம். இட் இஸ் ஃபினிஷ்ட், வெல்கம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஐ லவ் தட் பிளேஸ். ஐ வாண்ட் டு கோ தேர். கல்யாண்குமார் சொல்றாரு, பயப்படக்கூடாது அப்படின்றார். யாரு? ஜெஸ்ஸி, மரித்த ஜெஸ்ஸியோட கணவர் கல்யாண்குமார். பயப்படக்கூடாது அவர் சொல்றது சரிதான். ஆனாலும் எதுக்கு பயப்படக்கூடாது? பைபிளே இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே தேவதூதர்கள் போய் அந்த ஆடு மேய்க்கிறவங்க மேய்ப்பவர்கிட்ட சொன்ன முதல் வார்த்தை என்ன வார்த்தை? பயப்படாதிருங்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? பயத்திலே தான் வாழ்ந்துங்கிறோம். எதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தாரோ அந்த கான்செப்டே இங்கே மறந்து போச்சு, கைவிட்டாச்சு. பயப்படாதீர்கள் அப்படின்னு இயேசு தேவதூதர்கள் போய் சொல்கிறாங்க மேய்ப்பர்கிட்ட. பயப்படுறாங்க. இன்னொரு ராத்திரியில் வந்து ஒரு தேவதூதர் வந்து நம்மள்கிட்ட நிற்கிறாரு. எவ்வளோ பெரிய உருவமாக, ஆச்சரியமாக, இது வரைக்கும் பார்க்காத உருவமாக இருக்குது அப்படின்னு அந்த மேய்ப்பர்கள் பார்த்து பயப்படுறாங்க. பயப்படாதீர்கள். இப்போது கிறிஸ்தவனா சண்டேனா சர்ச்சுக்கு போகிறாங்க, மற்ற நாளில் மற்ற மீட்டிங் வைக்கிறாங்க. சர்ச்சுக்கு போகாது இருக்க முடியுமா? பயம் ஓடுறார். யார்? கல்யாண்குமார் ஓடுறார். அவரோட மனைவி ஜெஸ்ஸி ஓடி அவர் பிள்ளைகள் ஓடி இன்னைக்கு இந்த நிலைமை. அந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாத இருக்க முடியுமா இவர்களால்? ஏன்னா பயத்தை இவர்கள் விடவில்லை. நியாயமான பயங்கள் இருக்க வேண்டியதா? இது நியாயமற்ற பயம். கடவுள் வந்து ஒரு வழிபாட்டுக்குரியவர் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு வழிபாட்டுக்குரியவர் அல்ல. கைத்தட்டி என்னை குறித்து பாட்டு பாடு, பஜனை பண்ணு, தாளம் போடு, கீபோர்டு போடு, ட்ரம்ஸ் அடி, தபலா போடு, அதெல்லாம் வந்து சொல்லல. இவங்க அதெல்லாம் பொழுதுபோக்காக எடுத்துக்கிட்டாங்க. இந்த அறிவியல் சாதனங்களை பயன்படுத்தி இவங்களுடைய அட்டகாசங்களை அதிகரித்து போச்சு. கிறிஸ்துவனுடைய அட்டகாசங்களும் ஒரு சர்ச்சின்னா பல ஸ்பீக்கர்களை வச்சுக்கிட்டு மைக்கை வச்சுட்டு கத்திக்கிறது மணிக்கணக்கில். பக்கத்து வீட்டுக்கார சண்டே ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. அவங்க மற்ற மதத்தினர், கிறிஸ்துவ அல்லாதவர்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க, ஏங்க இவ்வளோ சத்தமாக போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ் ரிப்போர்ட்லாம் வந்துருக்குது. போலீஸ் வந்து நிற்பாங்க வந்து, ஏங்க இவ்வளோ சர்ச்சு போய் சட்டம் போடுறீங்கன்னா அனைத்தையும் குறைப்பாங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் மறுவாரம் அதே வேலையை செய்வாங்க. இந்த மாதிரி நான் கண்கூட பார்த்துருக்கேன். இந்த மாதிரி சபைகளில் இந்த மாதிரி பக்கத்தில் ரிப்போர்ட் பண்ணி போலீஸ் வந்து விசாரிக்கிறது நான் கண்கூட பார்த்துருக்கேன். நானும் அவங்கக்கிட்ட பேசியிருக்கிறேன். இந்த மாதிரி சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போகாது இருக்க முடியுமா? ஒரு பயம். ஒரு சண்டே கூட நிற்கக்கூடாது, தடைப்படக்கூடாது. ஓடுறது சர்ச்சுக்கு ஓடுறது. நம்ம சக்தி இருக்குதா இல்லையா, நம்மளால் முடியுதா இல்லையா, ஓடுறது ஓடி என்னாச்சு? தன்னுடைய சரீரத்தில் சக்தியெல்லாம் காத்தா போச்சு. தன்னுடைய சரீரத்துடைய சாரமெல்லாம் காற்றா போய்விட்டது. அதனால் இன்றைக்கு இள வயதிலே மரணங்களை இன்னைக்கு அடைய வேண்டியதாக இருக்குது. இதனால் கூடர்களும் கஷ்டம், உறவினர்களுக்கும் வருத்தம், கஷ்டம், பண கஷ்டம், மன கஷ்டம். ஆள் உதவி இல்லை. ஒரு உதவிக்கு செய்கிற ஆள் இன்னைக்கு நம்ம விட்டு மரணத்தை தழுவுகிறாங்க. அதனால் இன்றைக்கு கூடர்களுடைய கணவன் செத்துட்டா மனைவிக்கு கஷ்டம், மனைவி செத்துட்டா கணவனுக்கு கஷ்டம், பிள்ளைகளுக்கு கஷ்டம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இன்னைக்கு நம்முடைய உயிரை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, நம்முடைய ஆரோக்கியத்தை எப்படி அதிகரித்துக் கொள்வது என்பதை தான் இந்த நாம் யோசிக்க வேண்டிய விஷயம். அதற்காக தான் பிரயாசப்பட வேண்டும். அதற்குண்டான முயற்சிகளை தான் செய்ய வேண்டும். அதற்குண்டான வேலைகளை தான் செய்ய வேண்டும். எதற்குண்டான வேலைகள்? நம்முடைய ஆரோக்கியத்தை காத்துக்கொள்ள என்னென்ன வழிகள் இருக்கிறது? நாம் வீணாக அலையக்கூடாது என்கிறார் இயேசு கிறிஸ்து. என்னை தேடி வீணாக அலைந்து உன்னுடைய சரீரத்தில் சக்தியை வீணடித்து விடாது என்கிறார் இயேசு கிறிஸ்து. உன்னுடைய உள்ளுறுப்புகளை பாதுகாத்துக்கொள் என்கிறார் கர்த்தர். இந்த மாதிரி இந்த நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்படிதான். பைபிளில் ஒரு வசனத்திலிருந்து கடைசி எழுத்து வரைக்கும் இந்த மாதிரி தான். இதுக்கு ஆரோக்கியத்தை தான் வலியுறுத்துது வேதம் வந்து. அது இவர்களுக்கு புரிவதில்லை நண்பர்களே. ஏன்னா கடவுள் என்ன பயம், கடவுள் என்ன
கை தட்டும் பொழுது கிறிஸ்டின்ஸ் எல்லாம் கைத்தட்டி பாட்டு பாடி ஒரு 4 பாட்டு பாடி ஜோம் பண்ணுறது வழிபாடுன்னு நினச்சிக்கிறாங்க. அது வழிபாடு அல்ல, அது புத்தி இல்லாத ஆராதனை என்கிறது பைபிள். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. புத்தி கட்ட ஆராதனை, புத்தி இல்லாதவர்களே அப்படின்னு சொல்லுது பைபிள். இந்த மாதிரி ஆரோக்கியத்துக்கு என்ன தேவையோ அது செய்வதே ஆராதனை. நம்முடைய கண் பார்வையை பாதுகாப்பது ஆராதனை, கண்ணுக்கு செய்யும் ஆராதனை. பல்லை பாதுகாப்பது பல்லுக்கு செய்யும் ஆராதனை. சரீரத்தை வியாதியிலிருந்து விலக்குவது சரீரத்துக்கு செய்யும் ஆராதனை. இதுவே புத்தியுள்ள ஆராதனை என்கிறது பைபிள் ரகசியம் மறைவர்களும். This is the Bible Secret Tamil channel. நண்பர்களே, இந்த வீடியோஸை தொடர்ந்து பாருங்க. பயனுள்ளதாக விஷயங்களை தொடர்ந்து சொல்லியிருக்கிறேன். என்னோட தொடர்ந்து பயணிகள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.